நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் இருக்கார்ல, அதை நீங்க எடுத்து பேச மாட்டீங்க, நாங்க எடுத்து சொல்லும்போது கேட்கவும் மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒண்ணு, நான் என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் எங்க அத்தைக்கு மருமகன். இல்லை இல்லை, நீ நாட்டுப்பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது, உன் இனத்தின் மீது, உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு. பிறகு இந்திய நாடு, இந்திய நாடு. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ், நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு, அப்படி என் நேஷனாலிட்டி கன்னடம். அப்படிதானே நான், அப்படிதானே இந்த நாடு. எதுவுமே இல்லாம நீ முதல்ல தேசிய இந்தியா ஒரு அது தேசமா இருக்கணும், பல தேசங்களின் ஐக்கியமா. அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுக்கு தான் இது நாடு, அதுக்கு தான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க முதல்ல அதை பாடணும்னா, முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்தா தான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா அது ஏன்னா ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில் போனால் ரொம்ப நல்லது, வெளியில் போங்க, மொத்தமாகவே போங்கன்னு சொல்லணும். முதல்ல அப்படித்தானே நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் கர்நாடகாவில் சொல்லிடுவீங்களா? நீங்கள் சரியான, நீங்கள் பெரிய ஆண்மகன், நல்ல ஆளுநர், பெரிய இவர், நீங்கள் கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை, இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி, அதை இப்போ போடுவாங்க. போடாமல் விட்டால் அவமதிப்புன்னு சொல்லுங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம், அது சரி. முதல்ல என் நாடு, என் நாட்டின் பாடலைத்தான், வாழ்த்து பாடலை போட்டுத்தான், அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும். அப்போ அதில் கோவச்சுக்கிட்டு வெளியில் போகிறதா ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுங்கள், போங்க வராதிங்கன்னு சொல்லுங்கள். இதை விட்டு ஒரு கேள்வி, இப்போ கர்நாடகாவில் இதை சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. இங்கே என்ன பிழை, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நீ எங்கே இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னு அவர் சொல்லிப்பேன், நீ அப்படியே போப்பான்னு. இப்போ பேசுகிறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறி உரம் இது பண்ணுறோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம், அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் முதல்வர் உட்கார்ந்துருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் யார் முதல்ல இருக்கு? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி? அது காரணம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் எம்ஜிஆர் ஐயா காலத்தில் ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். பதவி எடுக்க போகும்போது கன்னடத்தில் உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடலை. அவர் வெளியில் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும்போது, பக்தவச்சலம் நீ தமிழில் எடுத்தா எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில் வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பதவி ஏற்க விடலை. மகாராஷ்டிராவில் உறுதிமொழி நீங்கள் இந்தியில் எடுத்துருங்க பார்ப்போம், ஒன்போலதான் இருக்கும். சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியது தொடர்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.